கேப்பச்சினோ எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ஐட்டம் கிளாஸ், காஃபி பவுடர் அண்ட் சுகர் அண்ட் இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கேப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கப் ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு வந்து காஃபி பவுடர் பாருங்கள், எங்கள் 2 பேருக்கு தான் நாங்கள் போடுறோம். ஸோ இவ்வளோ போதும். போட்டு அதை மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் சுகர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே ஸ்பூன் அளவு அப்படிலாம் வேணாம், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். கிட்ட வருவா. நெக்ஸ்ட் சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அளவு வந்து நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவு வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த அளவு வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ அது கூட போடலாம். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் காய்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். காய்ஸ் ஒரு நிமிஷம் நல்ல ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை பார்த்துக்கோங்க, நல்ல ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க காய்ஸ். இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் பாயில் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. காய்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட நல்லா ஓட்டினீங்கன்னா அது கூட அப்படி ஆகும். பாருங்க, லைட்டாக நுரையா இருக்குது, தெரியுதுங்களா? லைட்டாக நுரை தெரியுது. எண்ணெய் மட்டும் எடுக்கிறேன். கிச்சனும் இருக்கிறேன். ஆஃப் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள், தோ இந்த பதத்துக்கு இருக்கணும். ஆஃப் பண்ணு கைஸ். இந்த மாதிரி 2 கப் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஒரு கப், இது ஒரு கப், இந்த மாதிரி 2 கப் வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 கப்பில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கேப்பச்சினோ மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல காஃபி பவுடர், அதை வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பால் நல்லா ஊற வச்சுக்கணும். பால் நல்லா காய வச்சுக்கணும். பாருங்க, பால் காயுது. நம்ம இப்போ கேப்பச்சினோ செஞ்சு